எல்லோருக்கும் வணக்கம். என்னை ஈன்ற என் அன்னைக்கும் தந்தைக்கும் ஞானத்தை போற்றிய எனது குருவிற்கும் அருமையான வாழ்க்கையை வழங்கிய இறைவனுக்கும் நன்றி. குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு சேர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோகாவை பார்த்தீங்கன்னா டான்ஸோடு சேர்த்தோ இல்லை ஜும்பாவோட சேர்த்தோ ஏரோபிக்ஸோட சேர்த்தோலாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம போகிறதுனால டான்ஸுக்கோ ஏரோபிக்ஸுக்கோ ஜும்பாவுக்கோ நம்ம ஒரு எதிரி இல்லை அப்படிங்கிற விஷயத்த முதலே நான் சொல்லிக்கிறேன். ஆனால் ஏன் பார்த்தீங்கன்னா யோகாவோட இதை சேர்ந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பொதுவாக யோகா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாஸ்திரம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பண்டைய கால ஒரு அறிவியல் அப்படின்னே சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய படிநிலைகள் இருக்குது. நம்ம அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யோகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீத்திங், அதாவது இந்த மூச்சினுடைய அலைன்மெண்ட்டோடு நம்ம சேர்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உள்நோக்கி போகக்கூடிய நிறைய வழிமுறைகள் எல்லாமே இருக்குது. யோகாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும், நம்ம மூச்சை கவனிக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு ஆசனங்கள் பண்ணும்போது அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம மூச்சை எந்த மாதிரி நிறுத்தணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யோகக்கலை பார்த்திங்கன்னா ஒரு குரு சிஷ்யா பரம்பரை மூலமாக பல வருஷங்களாக பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளோ வருஷமும் இதை தாண்டி வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, யோகா அதனுடைய இயற்கை தன்மையோடு இருக்கிறனால தான் இவ்வளோ வருஷம் கடந்து வந்தது. கடந்த சில வருஷங்களாக பார்த்தீங்க அப்படின்னா யோகா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்னாஸ்டிக் மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யோகா டான்ஸோட கலந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, ஜூம்பாவோட கலந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஏரோபிக்ஸோட கலந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சரியா தவறா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஒரு நேரும் அதை பற்றி கேட்டார். அதுக்காக இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். இதோடு சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யோகானுடைய இந்த ரியாலிட்டி, அதனுடைய அத்தன்டிசிட்டி இருக்குல்ல, உண்மைத்தன்மை கண்டிப்பாக மாறுதுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம்பா, ஏரோபிக்ஸ், டான்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும், ஃபிட்னஸ்க்கு ரொம்ப நல்லது, கலோரி பர்னிங் ஆகும். ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீத்திங் பார்த்தீங்கன்னா மிஸ் அலைன்மெண்ட் ஆகிரும். அதே மாதிரி அப்சர்வேஷன் நமக்கு இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணும்போது ரொம்ப ஆக்டிவாக, எனர்ஜெட்டிக்காக, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குமே தவிர ஒரு முழுமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் யோகாங்கிறத நீங்கள் செப்பரேட்டாக சொல்லிக் கொடுங்க. டான்ஸு, ஜூம்பா, ஏரோபிக்ஸ் எல்லாம் ஃபிட்னஸ் ஓரியண்டாக சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லித்தரும்போது என்னாகும் அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னாகும், எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோகானுடைய அந்த உண்மைத்தன்மை குறைஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொடுக்குற மாதிரியான சில ஆசிரியர்கள் இருந்தால் கூட அதை செப்பரேட்டாக சொல்லிக் கொடுங்க. யோகாவை நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி ஸ்பிரிச்சுவலாக, ஆன்மீக ரீதியாக, ரொம்ப எளிமையாக, மூச்சு பயிற்சியினுடைய அலைன்மெண்டோட நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யோகா பண்ணணும் அப்படின்னா இயமம், நியமம் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது அஷ்டாங்க யோகாவில். ஸோ இந்த மாதிரி ஜூம்பா, ஏரோபிக்ஸ்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயமம், நியமம் அப்படிங்கிற விதிமுறைகள் எல்லாம் மீறி தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க அது பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் யோகாவோட உண்மைத்தன்மை போயிடுது. தயவுசெய்து இதை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள் டான்ஸோட யோகா சொல்லிக் கொடுக்குறீங்க, ஜூம்பாவோட யோகா சொல்லிக் கொடுக்குறீங்க, ஏரோபிக்ஸோட யோகா சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இதை ஒன்றா சொல்லிக் கொடுக்க வேண்டாம். யோகாவை செப்பரேட்டாக சொல்லிக் கொடுங்க, இதை செப்பரேட்டாக சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம யோகாவை அடுத்த தலைமுறைக்கும் நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.